எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளென்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன். நாம் இப்பொழுது கந்தபுராணத்தை அதன் உரைநடையை நான் விளக்கி வருகிறேன். தொடர்ந்து கந்தபுராணத்தை ஒவ்வொரு காண்டமாக ஒவ்வொரு படலமாக அந்த உரைநடையை அப்படியே படித்து தேவையான இடங்களிலே விளக்கங்கள் செய்து வருகிறேன். யாழ்ப்பாணம் பொன்னம்பலம் பிள்ளை என்பவரால் வரையப்பட்ட அந்த உரைநடை ஒரு அற்புதமான தமிழ் நடையில் உள்ள பகுதி. அதில் நாம் இப்பொழுது சூரபன்மன் வதைப்படலத்தை பார்த்து வருகிறோம். அது கிட்டத்தட்ட 40 பக்கங்கள் இருப்பதால் இதை 3-4 பிரிவுகளாக பிரித்து எந்த இடத்தில் திருப்புமுனை ஏற்படுகிறதோ அதற்கு தக்கவாறு பிரித்து அதை பதிவு செய்து வருகிறேன். அதில் முதல் பகுதியிலே சூரபன்மன் அங்கே ஆர்த்து எழுது தம்பி சிங்கமுகாசுரனும் அழிந்து விட்டான் என்பதனால் மிகவும் வருந்தி வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தானே போருக்கு வர வேண்டும் என்று போருக்கு எல்லோரையும் அழித்து விட வேண்டும், பூத சேனைகள் தேவர்கள் முருகப்பெருமான் உள்பட என்று சொல்லி அதை வெற்றி காண வேண்டும் என்று ஆர்த்து எழுந்து 1008 அண்டங்களிலும் உள்ள சேனைகளையும் கொண்டு வருகிறான். இங்கே ஒரு அண்டத்தில் உள்ள சேனைகள் முன்னதாக போரிட்டு வந்தன. 1008 அண்டங்களில் உள்ள சேனைகளை எல்லாம் திரட்டி அங்கே வருகிறான். அங்கே வந்தவுடன் இங்கே முருகப்பெருமான் தலைமையிலே இந்த சேனைகள் எல்லாம் செய்கின்றன. அங்கே பூதர்களுக்கும் அவுணர்களுக்கும் அந்த போர் நடக்கும் பொழுது தேவர் பூத படைகள் மிகவும் சேதமடைகின்றன, மிகவும் வருத்த முறுகிறார்கள் இந்திராதி தேவர்கள்லாம். அப்பொழுது முருகப்பெருமான் அங்கே ஆர்த்து எழுந்து படைகளை விட்டு அங்கே இருக்கக்கூடிய அவுண சேனைகளை எல்லாம் அழித்து இங்கே இந்த அண்டத்திலே உள்ள அவுண சேனைகள்னா சூரபன்மனுடைய சேனைகளை எல்லாம் அழித்த பிறகு அழிந்தால் உடனே என்ன ஆகிறது என்றால் இன்னொரு அண்டத்தில் உள்ள அந்த அவுண சேனைகள் எல்லாம் ஒரு வழியாக இந்த அண்டத்துக்குள் புகுந்து போரிடுகின்றன. எல்லாவற்றையும் அழித்து என்ன செய்கிறார்னா முருகப்பெருமான் அந்த வழியை அடைத்து விடுகிறார். பிற அண்டங்களிலிருந்து இந்த சேனைகள் வராமல் அடைத்து விட்டு இங்கே உள்ளவர்களை எல்லாம் அழித்து ஒரே பிணமலைகளாக போகின்றன, இரத்த ஆறுகளாக ஓடுகின்றன. அவைகளை எல்லாம் நோக்கி சாம்பலாக்கி முற்றிலுமாக எரித்து தீர்த்து விடுகிறார் முருகப்பெருமான். அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய படைகள் எல்லாம் அழிந்ததை உணர்ந்த சூரபன்மன் அவன் ஆர்த்தெழுந்து நேரடியாக இப்பொழுது போருக்கு வரக்கூடிய காட்சி. இதில் என்னன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முன்னதாகவே ஒவ்வொரு பதிவுகளையும் இது சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பார்ப்பவர்கள்லாம் குறைவு. முருகப்பெருமான் நினைத்தால் இருந்த இடத்திலிருந்தே புன்னகைத்தாலே சூரபன்மன் உள்பட அந்த அவுண படைகள் எல்லாவற்றையும் அழிக்க முடியும். பார்த்தால் அழிக்க முடியும், சிரித்தாலே அழிக்க முடியும், நினைவு அளவிலேயே அழித்து விட முடியும். ஆனால் சூரபன்மனுடைய ஆற்றல் எவ்வளவு என்பது இந்த உலகமெல்லாம் உணர வேண்டும் என்று உணர்த்த வேண்டும் என்று அப்படி அதை ஒரு திருவிளையாடலாக திருவுளம் பற்றி நிகழ்த்துகிறார். அதனால் என்ன ஒரு ஞானம் விளையும் என்றால், சிவதவத்திற்கு சமமானது எதுவுமே உலகத்திலே கிடையாது. சிவதவத்தால் எய்த இயலாததே கிடையாது. எப்படிப்பட்ட ஆற்றலை எல்லாம் எய்தலாம் என்பதற்கு சூரபன்மன் அடைந்த அந்த சிவதவத்தால் அடைந்த அந்த ஆற்றலை உலகோருக்கு உணர்த்த வேண்டும் என்று திருவுளம் பற்றி இருப்பார் என்றுதான் நாம் கருத வேண்டும். இதெல்லாம் நூல்களில் இருக்காது. அது ஒரு திருவிளையாடலை நினைத்து என்று அத்தோடு நாம் சிந்தித்து அந்த ஞானத்தை உணர வேண்டும் என்று அப்படியெல்லாம் அமைத்திருப்பார்கள். அதனால் திருவிளையாடல் தொடர்ந்து பல நாட்கள் அவனோடு போர் புரிவதாக இந்த வரலாறு வருகிறது. இப்பொழுது சூரபன்மன் ஆர்த்து எழுந்து முருகப்பெருமானுடன் போர் செய்ய வருகிறார். இவ்வாறாகிய சமயத்தில் அப்பொழுது முருகப்பெருமான் எல்லா அவுண சேனைகள், அந்த இறந்த பிணக்குவியல்கள், அந்த இரத்தாறுகள் எல்லாவற்றையும் தீயிழச் செய்து முற்றிலுமாக எரித்து சாம்பலாக்கி வற்ற செய்து இந்த அண்டத்திலே மீளவும் முன்போல் வெற்றிடத்தை உருவாக்குகிறார். வெற்றிடமே இல்லாமல் அந்த அளவுக்கு மலை போல் குவிந்திருந்த அந்த உடல்களை எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி முன்போல் வெற்றிடத்தை உருவாக்குகிறார். இந்த நிலையிலே இவ்வாறாகிய சமயத்தில் போர்க்களத்தில் நின்ற சூரபன்மன் இத்தன்மைகளை எல்லாம் பார்த்து அவன் சிந்திக்கிறான். நம்முடைய மிகுந்த சேனைகளை அடித்த பாலகனை தேவர்களோடு அழிப்பேன் என்று கூறி
மனத்தில் கோபம் மூல போர் செய்ய நினைத்து தேரோடு வந்து எதிர்க்க சுப்பிரமணிய கடவுளும் அவனுக்கு எதிரில் போயினார். தன் கிளையுடன் கெடிவானாகிய சூரபன்மன், கிளையுடன்னா உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பரிசனங்கள் எல்லோருடையும் சேர்ந்து அழிய போகிற சூரபன்மன் அவருடைய தோற்றத்தையும் 12 திருக்கரங்களையும் அவைகளில் உள்ள ஆயுதங்களையும் வலிமையையும் வீரத்தையும் நோக்கி தக்கனை போல் இவ்வாறு சொல்வான். தக்கன் அப்பொழுது ஆணவத்தோடு சொன்னான்ல, அதை போல சொல்வான். பாலகனே, சிவபெருமான் அருள் செய்த வரத்தினால் யான் இறக்க மாட்டேன். முதலில் வந்திருக்கு என்னை எதிர்த்து போர் செய்ய வந்திருக்கிற பாலகனாகிய அருமுகனே, நான் யார்? சிவபெருமான் அருள் செய்த வரத்தினால் நான் இறக்க மாட்டேன், என்றும் இத்தன்மையாய் இருப்பேன். தேவர்களும் மறந்தும் என்னோடும் போர் செய்திலர். பொருது போரிட்டு இறந்தவர் பலர். நீ இதனை உணர்ந்திலை போலும். மனம் நொந்து நொந்து என் பணிகளை செய்து உழைந்து வருந்துகின்ற தேவர்களுடைய சொல்லை மெய்யென்று நம்பி மிகுந்த சேற்று நிலத்தில் புகுந்த யானை கன்று போல் நொய்ய பிள்ளைமை புத்தியினால் இங்கே வந்த. உன்னுடைய குழந்தை புத்தி எது? உனக்கு முற்றறிவு இல்லை என்பது போல இடித்து பேசுக. நீ ஒரு குழந்தை, ஒரு வழி இல்லாத ஒரு குழந்தை போல ஒரு சேற்றில் மாற்றிய இளம் யானை கன்று போல் நீ இங்கே என்னை எதிர்த்து போர் செய்ய வந்தாய். என்னுடைய மிகுந்த சேனைகளை அழித்தாய். நீ புறங்கொடுக்கணும் பாலகன் என்று உன்னை நான் விடுவதில்லை. என்னோடு போர் செய்யும் போது ஆற்றமாற்றாது நீ புறங்கொடுத்து ஓட முயற்சி வைத்தாலும் உன்னை பாலகன் என்று நான் விடுவதா இல்லை. என்ன பெரிய தவறு செய்திருக்கிறாய், என்னுடைய சேனைகளை அழித்திருக்கிறாய். விரைவில் கொள்வேன், தேவர்களையும் பூதர்களையும் கெடுப்பேன் என்று கூறினான். அவற்றை கேட்ட சுப்பிரமணிய கடவுள், பிறர்க்கு துன்பம் பயக்கும் கடுமொழிகளை பேசுதலில் நிகரில்லாத கீழோனே, நீ வரிதே வம்புரைகளை சொன்னாய். வம்பு செய்யக்கூடிய உரைகளை நீயாக கற்பித்து சொல்கிறாய். இதனால் ஆவது ஒன்றுமில்லை. உன் மார்பு சிவக்க துவாரமாகும்படி யாம் விடுகின்ற வலிமையும் கூர்மையும் உடைய ஓரம்பே உனக்கு மறுமொழி சொல்லும் என்று திருவாய் மலர்ந்தள்ளினார். இதனை கேட்ட சூரபன்மன் விரைந்து கோபித்து மேருமலை போலும் வில்லை எடுத்து வளைத்து நாணேற்றினான். அதனை பூதர்கள் கண்டு ஆழகால விஷத்தை தேவர்கள் சூழ்ந்தது போல மலைகளையும் மரங்களையும் முத்தலை சூளங்களையும் ஒழிந்த படைகளையும் வீசினார்கள். சூரபன்மன் பானங்களை மழை போல சிதறி மெழுகுமலையை ஊழித்தி உடைப்பது போல பூதங்கணங்களை அழித்தான். மெழுகுமலையில ஊழித்தீன்னா, அதாவது உலகத்தையே அழிக்கக்கூடிய தீ, மெழுகுமலைகள் எல்லாம் எப்படி உருக்கி அழிக்குமோ அப்படி பூதப்படைகளை எல்லாம் சூரபன்மன் அழித்தான். அப்பூதர்கள் இறந்தவர்களும் புயங்களும் கால்களும் கரங்களும் வெற்றுண்டு வாடினவர்களும் மயங்கி விழுந்தவர்களும் ஓடவும் பயந்து வேற்று உருவை அடைந்தவர்களும் ஆயினார். திடீரென்று ஒரு பூச்சி புழு போல ஆகிவிடலாம் இல்லையா, அந்த ஆற்றல்லாம் அவர்களிடம் இருக்கிறது. இவ்வாறு பூதர்கள் அழிந்த போது லக்கத்து என்மரும் வீரவாகு தேவரும் அவனை சூழ்ந்து விற்களை வளைத்து சரமாரிகளை பொழிந்தார்கள், அம்புச்சரங்களை பொழிந்தார்கள். சூரபன்மன் பானங்களை விடுத்து அவற்றை அழிக்காமல் நின்றான். அவைகளை அழிக்கல பாருங்க. வீரவாகு தேவரும் இலக்கத்து என்மரும் இறைவனுக்கு பிள்ளை முறைமையினர். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நவமணிகளில் இருந்து உதித்த வீரர்கள் வீரவாகு தேவரும் எண்மரும் ஒவ்வொரு நிறத்தை உடையவர்கள். அந்த பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நவமணி ஆகிய அந்த பெண்கள், உமை வடிவு பெற்ற அந்த பெண்கள், அவர்கள் உமைக்கு அஞ்சியதால் அவர்கள் வியர்வையில் இருந்து தோன்றியவர் 1,00,000 வீரர்கள். இப்படி அருள் பெற்றவர்கள், சிவன் அருள் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஆற்றலுடைய அவர்கள், அவ்வளவு ஆற்றலையும் பெற்றவர்கள். அவர்கள் வீசிய அம்பை அதை தடுக்காமல் நிற்கிறான். சூரபன்மன் பானங்களை விடுத்து அவற்றை அழிக்காமல் நின்றான். அவர்கள் விடுத்த பானங்கள் அவனுடைய சரீரத்தில் பட்டு அழிந்து போயின. இந்த லக்கத்து என்மரம் விட்ட பானங்கள் எல்லாமே அவன் மேலப்பட்டு அது அவனை எதுவுமே செய்யல. அவை அழிந்து போயின. அந்த பானங்கள் அவனை ஒன்றும் செய்தில. சூரபன்மன் அவர்கள் தன்னை சூழ்ந்ததை பார்த்து உரப்பி ஆவலம் கொட்டி ஆத்து எழுந்து கோபமுடையவனாய் வில்லை வளைத்து 100 கோடி பானங்களை ஒரு தொடையாக ஒருங்கே செலுத்தி அவர்கள் மாறுமாறாய் செலுத்திய சரங்களை துணித்து இவர்கள் அனுப்பக்கூடிய அந்த அம்புகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி அவர்கள் ஏறிய தேர்களையும் விற்களையும் அழித்து அவர்கள் பின்பு போர் செய்ய எண்ணும் முன் அவர்கள் மீளவும் போர் செய்வதற்கு ஆயத்தமாகும்படி புயங்களிலும் மார்புகளிலும் சிரங்களிலும் கைகளிலும் 1000 பானங்களை இரத்தம் பெருகும்படி அழுத்தினான்.
இலக்கத்து என்மரும் மேனியில் இரத்தம் படிய வருந்தி வலிமையிடிந்து வில் வலிமை நீங்கி ஒருங்கே புறங்கொடுத்து ஓடினர். இலக்கத்து என்மரும்னா இப்ப எவ்வளவு ஒரு வலியவன் சிவபெருமானுக்கு நேரடியாக அவருக்கு நேராக தோற்றுவிக்கப்பட்ட அப்படி வலிய ஆற்றல் உடையவர்கள் தவத்தினர். அவர்களே புறங்கொடுத்து ஓடும்படி சூரபன்மன் இப்படி அம்புகளை எய்கிறான் என்றால் அவனுடைய வலிமையை நாம் நோக்க வேண்டும். வீரவாகு தேவர் அதனை கண்டு கோபத்தோடு சூரபன்மனுடைய தேரில் பாய்ந்து சிவபெருமான் கொடுத்த வாட்படையை உரையினின்றும் கழித்து அவனுடைய வில்லை துடித்தார். சூரபன்மன் அக்னி போல கோபித்து அவனுடைய மார்பில் இடியேறு போல் ஒரு கரத்தால் அடித்தான். யாரு? வீரவாகு தேவர் மார்புல அவர் அடிக்கிறான். அவர் இரத்த வெள்ளம் அலைக்க வீழ்ந்து அயர்ந்தார். மயக்கம் வந்துடுது யாருக்கு? வீரவாகு தேவருக்கே. சூரபன்மன் தூதுவனை கொள்ளுதல் எனக்கு கூடாது, கடாது, தூதுவனை கொல்லக்கூடாது என்று ஒரு மரபை அங்க காய்க்கிறானுங்க சூரபன்மன் என்று அவரை எடுத்து ஆகாயத்தில் எறிந்தான். அப்படியே தூக்கி ஆகாயத்தில் எறிஞ்சார். எரியப்பட்டு ஆகாயத்தில் சென்ற வீரவாகு தேவர் உணர்வு வரப்பட்டு மீண்டு அருமுக கடவுளுடைய பக்கத்தில் போயினார். சூரபன்மன் வெற்றுண்ட வில்லை எரிந்து கிரௌஞ்ச மலை போல் பெரிதாய் சிறந்த வேறொரு வில்லை எடுத்து வளைத்து நீரும் நெருப்பும் வாயுவும் ஒருங்கு சேர்ந்து ஒளிப்பது போல நானொலி செய்தான். அதனை சுப்பிரமணிய கடவுள் பார்த்து கைலாச மலையை ஒத்த ஒரு வில்லை எடுத்து திருத்தோளுற வளைத்து சீவராசிகள் எல்லாம் இடியேற்றின் கூட்டமாய் ஆர்த்தார் போல் நானொலி செய்தார். சூரபன்மன் வளைத்த வில்லில் 20 லட்சம் பானங்களை செலுத்தினான். அவை ஆகாயம், திக்குகள், நட்சத்திரங்கள், சூரிய சந்திரர்கள், சமுத்திரர்கள், பூமி, தேவருலகங்கள் முதலானவற்றை மறைத்தன. அவை காற்றைப் போல் செல்வன, நஞ்சினம் கொடியன, பருந்து சிறகுகள் கட்டப்பட்டன, பல தலைகளை உடையன, சூரபன்மனுடைய ஆணையின்படி செல்வன, செருக்கை உடையன, மேருவை துளைப்பன. மேருமலையே துளைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அம்புகள் அவை. அதன் பக்கத்தில் உள்ள மலைகளை கிழிப்பன, அண்டங்களை துவாரம் செய்வன, இடிகள் போல்வன, நஞ்சை உண்டு உமிழ்வன, கரியன செய்யன. கருமையாகவும் இருக்கும், சிவப்பாகவும் இருக்கும். இவ்வாறாகிய பானங்கள் எங்கும் செறிய நிறைய என்று பொருள். அதனை தேவர்கள் கண்டு விஷ்ணுவை அணுகி கையை உதறி, ஐய, நமக்கு ஒளிப்பதோர் இடம் உண்டோ? நாம் ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடம் கூட கிடையாது, இப்படி பானங்களை எய்து விட்டானே, எங்கும் நிறையபடி என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் உத்தரம் கூறுவதற்கு முன் அருமுக கடவுள் அதனை பார்த்து சூரபன்மன் தூண்டிய சரங்களை எல்லாவற்றையும் சில சரங்களால் அறுத்தார். அதனை தேவர்கள் கண்டு சூரிய உதயத்தை கண்ட உலகம் போல் மகிழ்ச்சியால் திளைத்தார்கள். அந்த சூரபன்மனால் அனுப்பப்பட்ட அத்தனை பானங்களையும் அருமுக கடவுள் முற்றிலுமாக அழித்து விடுகிறார்கள். அப்பொழுது சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுளுக்கு எதிரே அளவில்லாத சரங்களை சிந்தினான், நிறைய அம்புகளை பொழிந்தான். அப்பானங்களை நமது சரங்களால் அறுத்தார். பின்னும் சூரபன்மன் அவர் மேல் பானங்களை சொரிய கந்தசுவாமி அவற்றை 100 பானங்களால் அழித்து 700 பானங்களை சூரபன்மன் மீது செலுத்தினார். அவற்றை அவன் அத்துணை பானங்களால் அறுத்து 2000 கணைகளை விடுக்க அத்துணை பானங்களால் சுப்பிரமணிய கடவுள் அவற்றை அடித்து சூரபன்மனுடைய சேனைகள் வருந்தும்படி பின்னும் 2000 கணைகளை விடுத்தார். சூரபன்மன் அவற்றை 2000 கணைகளால் நீக்கி ஆதிசேடனும் பூமியும் வருந்தும்படி ஆரவாரித்தான். இதெல்லாம் திருவிளையாடல்கள். இப்ப கந்தசுவாமி நடத்தக்கூடிய சூரபன்மனுடைய ஆணவத்தின் உச்சத்திற்கு அவனை செல்ல வைத்து உலகோர்கான அவனுடைய தவத்தின் வலிமையை உணர்த்துவதற்காக, சிவதவத்தின் வலிமையை உணர்த்துவதற்காக ஒரு திருவிளையாடலை இங்கே செய்து கொண்டிருக்கிறார். சூரபன்மன் விடும் பானங்கள் வர வர அவற்றையெல்லாம் நெருப்பானது தன்னிடத்திட்ட விறகுகளை எல்லாம் எரிக்கும் தன்மை போல் சுப்பிரமணிய கடவுள் அழித்தார். அவர் விடுகின்ற பானங்களை சூரபன்மன் அழித்தான். இவ்வாறு இருவரும் போர் செய்யும் பொழுது வெற்றுண்ட பானங்கள் வானுலகம் அளவு உயர்ந்தன. இந்த பானங்கள் இடுகிறார்கள், லட்சக்கணக்கான பானங்களை இட்டா என்ன செய்யும்? அதே வான அளவு உயர்ந்தன. அப்பானங்கள் தரிபடும் பொழுது எழும் நெருப்பு பூமியில் பற்றியது. மலைகள் யாவும் பிளந்தன, சமுத்திரங்களும் கங்கையும் வற்றின. சுப்பிரமணிய கடவுளும் சூரபன்மனும் இவ்வாறாக போர் செய்தலை வீரலட்சுமி பார்த்து மனம் வியந்து இவ்விருவருள் யாம் யாரிடத்தில் செல்வோம் என்று ஐயத்தோடு நின்றாள். அவளுக்கு அஞ்ஞானம், அவளுக்கு முருகப்பெருமானை பத்தி வீரலட்சுமிக்கே தெரியல. நாம் என்ன செய்வது?
போரை பார்த்து நின்றவர்கள் அவர்கள் செலுத்தும் பானமழைகளை ஏற்றி அவ்விருவர்களையும் கண்களால் காணாராயினர். பானங்கள் தான் வருகின்றன. முருக கடவுள் எந்த பக்கத்தில் நிற்கிறார், சூரபன்மன் எங்கே நிற்கிறான் என்று கூட போரை காணக்கூடியவர்களுக்கு தெரியவில்லை. இவ்வாறு போர் நிகழும் பொழுது சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுள் விடுகின்ற பானங்கள் எல்லாவற்றையும் அழித்து அவருடைய தேரில் கட்டிய கொடியை அறுத்து விரைந்து ஆர்த்து தன்னுடைய கீர்த்தியை இசைத்தார் போல் வெற்றி சங்கை வாயில் வைத்து ஊதி தாமதியாமல் பின்னும் பானங்களை செலுத்தி அவருடைய திருமேனியை மறைத்தான். அவர் அச்சரங்களை தமது சரங்களால் அடித்து சூரபன்மனுடைய தேர்கொடியை 7 பானங்களால் அறுத்து கடலில் இட்டார். அதனை பானுகம்பர் என்ற பூதப்படை தலைவர் பார்த்து கழித்து பெருமிதம் கொண்டு ஆர்த்து குதித்து கூத்தாடி தம்முடைய 1000 வாய்களிலும் 1000 வெற்றி சங்குகளை வைத்து ஊதினார். அவ்வோசை பல யுகங்கள் தங்கிற்று. பானுகம்பருடைய 1000 சங்குகளின் ஒளியை கேட்ட விஷ்ணுனுடைய பாஞ்சசன்யம் என்னும் சங்கு துண்ணென்று முழங்கிற்று. விஷ்ணுவோடது பாஞ்சசன்யம். அப்பொழுது தேவர்கள் யாவரும் அக்னி தேவனை பார்த்து, நமது அருமுக பெருமானுடைய தேரின் மீது கொடியில்லை, நீ கொடியாய் இருக்குது என்று ஏவினார்கள். அவன் கோழி கொடியாகி தேவாதி தேவராகி சண்முக பெருமானுடைய தேரின் மீது ஏறி அசுரர்களாகிய இறைவின் விடியற்காலத்தை அறிவித்தல் போல அண்டம் வெடிபட கூவினான். அக்னிதான் அங்கே சேவர் கொடியாக போகிறார். இந்திரன் மயிலாக ஆவான். அது பின்னால் நமக்கு தொடர்ந்து வரும். சூரபன்மனே மயிலாகவும் சேவர் கொடியாகவும் கூவி அப்படி ஆக்கப்படும் பொழுது இவர்கள் தங்களுடைய உருவத்தை எடுத்து அவன் இந்திரனாகவும் அக்னியாகவும் செய்வார். இது ஒரு வரலாறு. பானுகம்பர் சங்கை ஊதி ஆரவாரித்தலும் விஷ்ணு ஆரவாரித்தார், பிரம்மா ஆரவாரித்தார், சந்திர சூரியர்கள் ஆரவாரித்தார்கள், யமன் ஆரவாரித்தார், வாயு ஆரவாரித்தான், இந்திரன் ஆரவாரித்தான், வருணன் ஆரவாரித்தான், குபேரனும் ஆரவாரித்தான். இவ்வொலிகளெல்லாம் சேர்ந்து போய் அண்ட கடாகத்தை, அண்டத்தோட உச்சி, ஒரு எல்லை ஒன்று இருக்குமல்லவா ஒரு அண்டத்திற்கு, முட்டி சூரபன்மனுடைய செவித்துளைகளில் புகுதலும் அவன் நஞ்சை உண்டவன் போல கடும் கோபத்தினாய் தேவர்களை பார்த்து சொல்றான், நிகரில்லாத எனக்கு முன்னே வருவதற்கு பயந்து பருந்துகள் போன்று காடுகளில் உழைந்த தேவர்கள் இப்பொழுது தேறி என் முன்னும் ஆரவாரம் செய்தார்கள். இது அருமுகனுடைய வலிமையை கொண்டுதான் போலும். நன்று நன்று. இங்கு நிற்கின்ற பிரம்மா முதலிய தேவர்களுடைய நிலையை அடித்து விரைவில் கொன்று பின்பு சிவகுமாரனை வெல்வேன் என்று கூறி தேர்ப்பாகனை நோக்கி, பாலகனுடைய போர் இவ்வளவில் இருக்க விண்ணுலகத்தில் நின்று சேர்க்கடைகின்ற தேவர்களுடைய வலிமையை கெடுக்கும்படி என்னுடைய தேரை ஆகாயத்தில் செலுத்துகிறான். முதல்ல அங்கு ஆரவாரிக்கிற தேவர்களை எல்லாம் கொன்று வருவோம், அழித்து வருவோம், தண்டிப்போம் என்று சொல்லி, பாகனா நீ ஆகாயத்தில் செலுத்து, என்னுடைய தேவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செலுத்துங்கிறான். அவன் நன்றென்று தொகுது வெற்றியாக என்று தேரை செலுத்த அது மேலெழுந்து தேவர்கள் நெருங்கி நிற்கின்ற விண்ணுலகத்தில் சென்றது. தேரோடு விண்ணுலகத்தில் சென்ற சூரபன்மன் மலை போலும் வில்லை வளைத்து தேவர் கூட்டம் இரிந்தோடும்படி வானமழைகளை மிகவும் சுரிந்தான். அதனை சுப்பிரமணிய கடவுள் பார்த்து பூமியில் நின்று கொண்டு எண்ணில்லாத சரங்களை விடுத்து அவனுடைய சரங்களை அழித்து அதன்பின் பாகனை நோக்கி, நம்முடைய தேரை விரைந்து விண்ணுலகத்தில் செலுத்துது என்பார். வாயு நன்றென்று வணங்கி தேரை விண்ணுலகத்தில் தூண்டி சூரபன்மனுக்கு முன்பே விடுத்தான். சுப்பிரமணிய கடவுள் தேவர்கள் சூரபன்மனுக்கு பயந்து அயர்ந்து ஓடுதலை பார்த்து, வருந்தாது ஒழிமின், புலம்பாது ஒழிமின், நடுங்காது ஒழிமின் என்று கூறி அபயகஸ்தம் செய்து கருணை புரிந்தார். ஓடாதீர்கள் என்று தேவர்களை நிறுத்துகிறார். அவருடைய திருவாக்கை தேவர்கள் கேட்டு, எம்பெருமானே நீர் இங்கே எழுந்தருளியமையால் யாம் உயிர் பெற்று உய்ந்தோம் என்று கூறி விரைந்து ஓடுவது நீங்கி மனமகிழ்ச்சியோடு திகந்தங்களில் நின்றார்கள். அவரவர் இடங்களிலே திக்குகளிலே நின்றார்கள். அதனை சூரபன்மன் பார்த்து, பிரம்மன் முதலிய தேவர்கள் எனக்கு பயந்து ஓடுவார்களாம், ஒரு தனித்த பாலகனாய் என்னை எதிர்க்கும் தன்மையுடையான், இது நன்று என்று கோபித்து சிரித்து அனந்தம் பானங்களை விரைவில் தோண்டினான். அருமுக கடவுள் பல பானங்களால் அவற்றை விலக்கி அவனோடு எதிர்த்து போர் செய்தார். சூரபன்மனும் சுப்பிரமணிய கடவுளும் ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் கோபித்து பானங்களை செலுத்தி ஒருவர் விட்ட பானங்களை ஒருவர் அறுப்பதும் ஆகாயத்தை மறைப்பதுமாகி இவ்வாறு போர் செய்தார்கள். அவ்விருவரும் பானங்களை பொழிந்து போர் செய்யும் பொழுது திசையில் எரிந்தன. பூவுலகத்தில் உள்ளார் இறங்கினர், அதாவது அஞ்சினர் என்று இந்த இடத்துல பொருள். அவர்களுடைய தேர்கள் காற்றாடிகள் போலவும் குலாலனுடைய சக்கரங்களைப் போலவும் சூறைக்காற்றுக்கள் போலவும் பாதளத்திலும் பூமியிலும் திசைகளிலும் புற வேலைகளிலும், புற வேலைகள்னா புறத்திலே உள்ள கடல்கள்,
மலைகளிலும் சத்திய உலகத்திலும் சக்கரவாளகிரியிலும் இருட்பூமியிலும் அண்ட கடாகங்களிலும் சென்று சாரிகை திரிந்தனர். ஆமா, அத்தேர்களுடைய ஒளியைக் கண்டு பிரமர்கள் நடுங்கினார்கள், சூரியர்கள் மயங்கினார்கள், தேவர்கள் மருண்டார்கள், பூ உலகத்தில் உள்ளவர்கள் வாடினார்கள், நாகர்கள் உழைந்தார்கள். தேர்களின் செலவினால் பூவுலகம் அதிர்ந்தது. அவைகள் செல்லுதலால் சமுத்திரங்கள் அலைந்தன, மலைகள் பிதிர்ந்தன, அண்டமுகடு பிளந்தது, நட்சத்திரங்கள் உதிர்ந்தன, மேகங்கள் உகுந்தன. இரு தேர்களும் இவ்வாறு சாரிகை வரும்பொழுது சூரபன்மன் 2 பேர் தேரும் மாறி மாறி வருகிறது. சூரபன்மன் சுப்பிரமணிய கடவுள் மீது செல்லும்படி நெருப்பு மழை போல சரமழைகளை சொரிந்து அவற்றினிடையே மழு, வஜ்ரம், முத்தலை சூளம், கப்பனம், கலப்பை, குளிசம், வேல், எழு ஆகிய இவைகள் ஒவ்வொன்றினும் அனந்த கோடி படைகளை இடிபோல் செரிகிறான். இப்படிப்பட்ட படைகளை எல்லாம் ஒருங்கே சுப்பிரமணிய கடவுள் மீது வீசுகிறான். முருகக் கடவுள் வாயுவை போல் விரைந்து பானங்களை முறைமுறையாக சிந்தி அவைகளை அழித்து அண்டம் முழுதும் திரிந்து இடைதெறிந்து இடைவேளி, எந்த தக்க சமயம் இல்லையா என்று இல்லையா காலம் அறிந்து 14 பானங்களை தோண்டி சூரபன்மனுடைய தேரையும் குதிரைகளையும் அழித்தார். அவன் கையிலேந்திய வில்லோடு நிலத்தை அடைந்த வில்லை வளைத்து நஞ்சை கக்குகின்ற எண்ணில்லாத சரங்களை தூண்டி எதிர்த்தான். அதனை அருமுக கடவுள் கண்டு வில்வளைத்து அம்பு மழைகளை தொடுத்து அவற்றை துணித்தார். சூரபன்மன் அனந்த கோடி பானங்கள் அவர் மேல் விடுத்தான். அக்கடவுள் அச்சரங்களை எல்லாம் தமது சரங்களால் மாற்றி சூரபன்மனுடைய புயங்களின் மேல் 1000 கணைகளை விடுத்தார். அவை அவனுடைய புயத்திற்பட்டு மலையின் மேல் விழுந்த கல் மழைத்தாரை போல் சிதறின. சுப்பிரமணிய கடவுள் விடக்கூடிய பானங்களே அப்படின்னா எவ்வளவு பெரிய வலிய தவம் செய்து வரம் பெற்று இருக்கிறான். ஒரு மலை போல வஜ்ரயாக்க என்று பேர். அவன் அதனை பார்த்து கோபம் தோன்ற 2000 பானங்களை எடுத்து மனோவேகமும் பிற்படும்படி சுப்பிரமணிய கடவுளுடைய திருப்புயங்களில் தூண்டி தேவரும் மருள ஆரவாரித்தான். அவருடைய திருப்புயங்களில் பட்ட அப்பானங்கள் யாவரும் சிவபெருமானுடைய நெற்றி நாட்டத்து அக்னியால் வெந்த மன்மதனுடைய உடம்பு போல வெந்து துகளாய் திசைகளில் பாய்ந்தன. இவன் விட்ட அம்புகள்லாம் என்னன்னா மன்மதனை எரிந்தார்களே சிவபெருமான் அந்த தீப்பொறியால, அதை போல அந்த அக்னி பட்டு மன்மதன் எரிந்தது போல அவன் விட்ட பானங்கள் எல்லாம் எரிந்து அழிந்தன. குமார கடவுள் அவன் மீது சரமாரிகளை பொழிந்தார். அவற்றை சூரபன்மன் சரங்களால் அழித்து அவருக்கு பக்கத்தில் நிற்கின்ற வீரர்கள் மீதும் பூத சேனைகள் மீதும் கணைகளை அழுத்தினான். அருமுக கடவுள் அதனை கண்டு 1000 சரங்களை பூட்டி சூரபன்மனுடைய வில்லை துணித்தார். துணிக்கும் முன் அவன் பின்னும் ஒரு வில்லை ஏந்தி முகிலும் மஞ்ச ஆரவாரித்தான். இப்படி பூமியில் நின்று போர் செய்த சூரபன்மன் விரைந்து அருவாய் ஆகாயத்தில் தோன்றினான். இப்பொழுது அவனுடைய மாயா காரியங்களை எல்லாம் செய்ய தொடங்குகிறான். அதனை குமார கடவுள் கண்டு ஆகாயத்தில் சென்று தாக்க அவரோடு ஓரிரை பொழுது எதிர்த்து நின்று மாயங்களை சூழ்வானாய் மீட்டும் மறைந்து பூமியில் வந்தான். அருமுக கடவுள் விரைந்து பூமியிலே வந்து போர் செய்தார். அவன் உருவை மறைத்து சுத்தோதக சமுத்திரத்தின் நடுவில் சென்றான். அவரும் ஆண்டு சென்று போர் செய்தார். விரட்டிட்டா போகிறார் அவன் எங்கு சென்றாலும். சூரன் மறைந்து திகந்தத்தில் தோன்றினான். அவர் ஆண்டு சென்று போர் செய்தார். சூரன் மறைந்து பாதளத்தில் போயினான். கடவுளும் அங்கே சென்று போர் செய்தார். சூரன் மறைந்து மேருமலையின் கொடுமுடியிலே நின்றான். கடவுளும் விரைந்து அங்கே சென்று போர் செய்தார். சூரன் அவ்விடத்தில் நீங்கி வைகுண்டத்தில் தோன்றினான். அருமுக கடவுள் அங்கும் தொடர்ந்து போர் செய்தார். சூரன் அவ்விடத்தில் நின்று நீங்கி அண்டகோலகையின் வாயிலை அடைந்து, இந்த அண்டத்தோட ஒரு வாயில் உண்டு, இந்த அண்ட எல்லை இருக்கு இல்லையா, அதற்கு உள்ளே வருவதற்கு ஒரு வாயில் உண்டு. இன்னும் மற்றொரு அண்டத்திலிருந்து இங்கே உள்ளே வர வேண்டும் என்றால் அந்த வாயில் வழியாக வர வேண்டும். அண்டகோலகையின் வாயிலை அடைய சுப்பிரமணிய கடவுளும் அங்கே சென்று அவனுடைய தேரை பானத்தினால் அழித்து வெற்றி கண்டார். தேர் அழிதலும் சூரபன்மன் இந்திரஞான தேரை வரும்படி அழைப்ப அது வந்தது. அவன் அதன் மேல் ஏறி போர் செய்தான். இவ்வாறு போர் செய்யும் போது அருமுக கடவுள் முன்பு பானங்களினால் அண்டத்தின் வாயிலை அடைத்ததையும் அப்பாலில் உள்ள சேனைகள் வராத தன்மையையும் சூரபன்மன் பார்த்து, எனது இறை தொழில் காவல் நன்று நன்று என்று வில்லை வளைத்து அந்த அனந்த கோடி பானங்களை தோண்டி அண்டகடாகத்தின் வாயிலை மூடிய அச்சிர கபாடம்னா கதவு இல்லையா, முழுவதையும் அறுத்து நுண்ணிய துகளாக்கி அவற்றை ஆகாயத்தில் சுழல விட்டு அப்பால் அண்டத்தில் உள்ள கஜ ரத துரக பதாதிகளாகிய 4 வகை சேனைகளும்
வருகை என்று கூவி புயங்களில் தட்டி ஆரவாரித்தான். முன்னதாக பெருமான் போரிடும் பொழுது இங்கே உள்ள இந்த அண்டத்தில் உள்ள அசுர சேனைகள் எல்லாம் அழித்த பிறகு அடுத்த அவனுக்கு 1007 அண்டங்கள் மீதி இருக்கு இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அவர்களெல்லாம் அங்கே வர அவர்களையும் அழித்து விட்டு அதை அடைத்து விட்டார், மேலும் வராம. அதை இப்பொழுது இவன் திறந்து விட்டு எல்லாம் வர வேண்டும் என்று இவன் கூவுகிறான். இப்போ சூரபன்மன் அதை மீளவும் திறந்து விட்டான். அப்பொழுது அப்பால் அண்டத்தில் உள்ள 4 வகை சேனைகளும் விரைவில் இந்த அண்டத்தில் போர் தொழிலை முயன்று படைக்கல தொகுதிகளை வீசி ஆரவாரித்து முருக கடவுளை சூழ்ந்தன. பிற அண்டங்களிலிருந்து இந்த படைகள் எல்லாம் விட்டன. அச்சேனைகள் விண்ணுலகத்தில் நின்ற பிரம்மா முதலிய விண்ணுலகத்தில் பார்த்து சங்கார காலத்தில் உலகத்தை உண்ணும்படி எழுந்த ஒரு கரிய நெருப்பின் கோலமோ இவ்வண்டத்தின் பாலுள்ள சமுத்திரமோ இடியோடு கூடிய 1000 கோடி முகிலின் கூட்டமோ யாதோ என்று தலை நடுங்கி ஓடினார். என்னடா இப்படி இங்க உள்ள சேனைகளை அழித்தாயிருக்கு, வேறு அண்டத்திலிருந்து வந்த சேனைகளையும் அழித்து அந்த பாதையை அடைத்தாகிவிட்டது. இப்பொழுது இவன் திறந்த உடனே மற்ற அண்டங்களில் உள்ள அந்த 4 வகை சேனைகள் இங்க வந்தோன்னா அப்படி அஞ்சுகிறார்கள். சோதி சுரூபராகிய அருமுக கடவுள் அச்சேனைகளின் மீது அழலும்படி சிறிதே விழித்தார். ஒன்றும் இல்லை, அப்படி விழிக்கிறாரு. ஏன்னா ஜோதி சுரூபராக உள்ள அண்ணாமலையார் அல்லவா அங்கே சுப்பிரமணிய கடவுளை வந்திருக்காரு. அச்சேனைகள் எல்லாம் சாம்பரின் மயமாய் அண்டத்தின் உருவை அழித்தன. முற்றுமாக அவையெல்லாம் சாம்பலாகிவிட்டன. முன் வந்த சேனைகள் இவ்வாறு அழிய அப்பால் ஒரு அண்டத்தில் நெருங்கி நின்ற சேனைகளுள் அளவில்லாதவைகள் மீண்டும் சிவகுமாரர் மீது படைகளை சிந்தி சூழ்ந்தன. அச்சேனா சமுத்திரத்தை எம்பெருமான் பார்த்து நெருப்பை உமிழ்ந்தார் போல் உயிர்த்து சிறிதே உறப்பினார். அப்படி நெருப்பை உமிழ்வது போல அப்படி பார்க்கிறார், ஒளியை எழுப்புறார். அவ்வுங்காரத்தால் பூளை பஞ்சு மலையில் நெருப்பு புகுந்தார் போல் அச்சேனைகள் முழுதும் புழுதியாய் உலகத்தை மூடின. அதாவது ஒரு பஞ்சு மேல நெருப்பு பட்டது போல எல்லாமே எரிந்து அந்த சாம்பலாக உலகத்தையே மூடுற அளவுக்கு. பின்னும் மற்ற அண்டங்களில் நின்ற 4 வகை சேனைகளும் வந்து அருமுக கடவுளை சூழ்ந்தன. அவர் அவைகளை கண்ணுற்று தமது திருக்கரத்தில் இருக்கின்ற மழு, சூளம், சக்கரம், தண்டு, எழு என்னும் 5 படைக்கலங்களை நோக்கி, படைகால் கேட்மின், நீவிர் பல உரு கொண்டு விரைந்து ஒருங்கு சென்று நமது பக்கத்தில் சூழ்ந்த அசுர சேனைகளையும் இங்கு வருவதற்கு வழி பெறாமல் அப்பால் அண்டத்தில் நிற்கின்ற அசுர சேனைகளையும் கொன்று இங்கே வருதீர் என்று அவற்றை கூறி விடுத்தார். இது என்ன மேல மேல கொண்டிருக்கிறதுன்னா அந்த எல்லா அண்டங்களிலும் உள்ள அசுர சேனைகள் எல்லாம் அடிக்கும்படி ஆணையிட்டு அனுப்பிவிடுகிறார். அவை அனந்த கோடி சூரியர்களும் அக்னிகளும் பாம்புகளும் போல தோன்றி அரைநொடி பொழுதினில் சுப்பிரமணிய கடவுள் சூழ்ந்த சேனைகளை முன்பு அழித்து பின் மற்ற 1007 அண்டங்களிலும் சென்று அங்கங்குள்ள சேனைகள் முழுதும் அழித்து உலாவி திரிந்தன. சூரபன்மன் அதனை பார்த்து கோபித்து இவ்வொரு கனப்பொழுதினுள் இவனுடைய உயிரை உண்பேன் என்று கூறி, எவ்வளவு அவனுக்கு கோபம் வரும். 1007 அண்டங்களிலும் உள்ள அவ்வளவு படைகளையும் அழித்தார் என்றால் எப்படி ஒரு சினம் வரும். ஒரு கணப்பொழுதினுள் இவனுடைய உயிரை உண்பேன் என்று கூறி முன்னாளிலே சிவபெருமான் கொடுக்க தான் பெற்ற சக்கரப்படையை எடுத்து வழிபட்டு துதித்து சுப்பிரமணிய கடவுள் மீது விரைந்து செல்லும்படி தோன்றினான். அச்சக்கரம் யாவரும் அஞ்சும்படி விரைந்து சென்று அவரை அணுகியது. அருமுக கடவுள் ஒரு திருக்கரத்தை நீட்டு வருதி என்று அதனை பற்றினார். கொடுத்தவரே அவர் தானே. சூரபன்மன் அதனை நோக்கி தேரின் மீது மனம் தளர்ந்து உயிர்த்து நின்று, என்னடா இப்படிப்பட்ட சக்கரப்பட, எவ்வளவு ஆற்றல் உள்ள சக்கரப்பட, அவரை வெட்டி வீழ்த்து கொன்று விடும் என்று அனுப்புனா அவர் வா என்று உடன் கையில் போய் அமர்கிறது. என்ன எவ்வளவு ஒரு அச்சம் ஏற்படும். அப்பதான் அவனுக்கு பெரிய அச்சம் ஏற்படுது. ஆமா, மனந்தலிருந்து உயிர்த்து நின்று அளவிருந்த உருவங்களை எடுத்து பானமழைகளை சொரிந்தான். முருக கடவுள் அதனை நோக்கி இவனுடைய மாயம் நன்று என்று திருப்புன்முறுவல் செய்து மேலாகிய ஞான அஸ்திரத்தை தொடுத்தா மாயமெல்லாம் அழிந்துவிடும். தொடுத்து சூரபன்மன் செய்கின்ற மாயங்கள் முழுவதையும் நொடி பொழுதில் அழிப்பாய் என்று பணித்து ஏவினார். அது விரைந்து சென்று அவனுடைய மாயங்கள் முழுவதையும் அழித்தது. அவன் வலியிழந்து மனமயங்கி தனித்தவனாய் தேரின் மீது நின்றான். தேவர்கள் அதனை கண்டு அருமுக கடவுளை துதித்து கடல் போல் ஆரவாரித்து புஷ்ப மழைகளை பொழிந்தார்கள். சூரன்
தேரும் தானும் விரைவில் மறைந்து அண்ட பித்திகையில் உள்ள வாயிலை அடைந்து ஆர்த்து அரைகுவி அப்பால் அண்டத்துக்கு சென்றான். சண்முக கடவுளும் தேரோடு அவனை தொடர்ந்து அவன் நின்ற இடத்துக்கு சென்றான். அவன் அங்கே அவரோடு போர் செய்து மாயையினால் அப்பால் அண்டத்துக்கு போயினான். இவ்வாறே சூரபன்மன் பிருதிவி அண்டம் முழுதும் மின்போல் சென்று வெளிப்பட்டு ஆங்காங்கே போர் செய்து நின்று பின்னரும் மறைந்து செல்ல எம்பெருமானும் அண்டங்கள் தோறும் அவனை விடாது தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டு போயினார். அப்பொழுது பிரம்மா முதலிய தேவர்கள் அன்பு மிகுந்த இரு முதுகுறவரை நீங்கிய குழந்தைகளைப் போல வருந்தி விஷ்ணுவை நோக்கி சொல்வாராயினர். சூரபன்மன் அண்டப்புறையில் போயினான். புறை என்றால் பொந்து போல உள்ள பகுதி. அருமுக கடவுளுடைய போரில் விலகி போயினான் அல்லன், என்றும் அழியான். அவன் அழிய மாட்டான். அவன் அழியாத வரம் பெற்றவன், மாயங்களில் மிகவும் வல்லவன். அவன் இவ்விடத்தை விட்டு போய தன்மை ஆராயில் உபாயமே என்று வேறில்லை. ஒரு உபாயத்தை கருதினான் அவன் போகிறான். நிர்மலராகிய சண்முக கடவுள் அதனை அறிந்திலர் போலும். அவன் சூரபன்மன் வாடினான் என்று கருதி அவனை தொடர்ந்து போயினார். அவனை அணுகினாரோ அல்லது அணுகாதவராய் தேடினாரோ நாம் அறியோம். அக்கடவுள் சூரபன்மனோடு மற்ற அண்டத்திலும் சென்றார். இனி என்னதான் விளையுமோ என்று ஏழையும் அஞ்சுகின்றோம் என்று பிரம்மா முதலிய தேவர்கள் வினாவிய பொழுது, அப்போ விஷ்ணு ஒரு ஞானத்தை இங்கே போதிக்கிறார் அவர்களுக்கு. விஷ்ணு அவர்களை நோக்கி அன்போடு அவர்களுடைய மனத்தில் அழுந்தும்படி சொல்வார். அவர்கள் உணரும்படி சொல்றார். தேவர்கள் வஞ்சனையில் மிகுந்த சூரபன்மனுடைய வலிமையை மதித்து அஞ்சி இறங்காது ஒழிமின். அவனுடைய வலிமையை விழித்து அஞ்சாதீர்கள். ஒப்பில்லாத அருமுக கடவுளுடைய நிகரற்ற வில் வலிமையையும் வீரத்தையும் தெரிந்தும் நீவிர் மனத்தில் ஐயுறுகின்றதும் முறையோ? ஞானமாகியும் உணர்ந்தார்க்கும் உணர்வறிய ஆதியாகியும் நின்றவர் அருமுக கடவுள் அன்றோ? எப்படிப்பட்டவர்? ஞானமயமானவர், உணர்ந்தார்க்கும் உணர்வறிய, உணர்ந்தார்க்கும் முற்றிலும் உணர முடியாத அளவு ஆதியாகியும் நின்றவர் அருமுக கடவுள் அன்றோ? அழிவின்றி என்றும் ஒரே தன்மையாய் இருக்கின்ற பரமசிவனே ஒரு குழந்தையின் இயல்பாய் 6 திருமுகங்களை கொண்டு திரு அவதாரம் செய்தார் என்பது அல்லது வேறு சொல்லுதற்கு ஈவுமோ? உங்களுக்கெல்லாம் ஏன் இதெல்லாம் தெரியவில்லை? அந்த அழிவின்றி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பரம்பொருளாகிய பரமசிவன் தானே ஆறுமுக கடவுளால் இங்கே வந்திருக்கிறார் என்ற அறிவு உங்களுக்கெல்லாம் இல்லையா என்பது அப்படி ஒரு வினாவை தொடுக்கிறார். மேலோராகிய கடவுளுடைய தன்மையை பல முறை தேறியும் உங்கள் மனம் இன்னும் தெளிகின்றன. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல ஏக இறை சிவன். ஐயங்கொள்ளாத ஒழிமீன். சூரபன்மன் 1000 கோடி அண்டங்களிலும் சென்றாலும் சுப்பிரமணிய கடவுள் அவனை தொடர்ந்து சென்று போரை செய்து துரத்தி கொண்டு வருவார். தினை பொழுதில் கையில் நெல்லிக்கனி போல் காட்டுவேன், நீவரும் காணுவீர் என்று விஷ்ணு சொல்ல பிரம்மா முதலிய தேவர்கள் யாவரும் நன்றென்று தெளிவுற்றார்கள். அப்பொழுது சூரபன்மன் ஓர் அண்டத்திற்போல 1000 கோடி அண்டங்களிலும் ஓடி நின்று அருமுக கடவுளை எதிர்த்து போர் செய்து மீட்டும் இவ்வண்டத்தில் உள்ள மகேந்திரபுரியில் வந்தான். சுப்பிரமணிய கடவுளும் நிழலை விடாது செல்பவர் போல கோபித்து விரைந்து அவனை தொடர்ந்து வந்தார். இவ்வண்டத்தில் உள்ள அவுண சேனைகள் அவர் சூரபன்மனை தொடர்ந்து வருதலை பார்த்து, சிவகுமாரர் நம் அரசனை தொடர்ந்தார் என்று நெருப்பு போல பொங்கி படைகளை வீசி அவரை சூழ்ந்து ஆரவாரித்தன. கந்தசுவாமி அதனை நோக்கி இவர் முயற்சி நன்று என்று கூறி திரு புன்முறுவல் செய்தார். அப்பொழுது சூரபன்மனுடைய சேனைகள் முப்புறம் போல வெந்து பொடியாய் அழிந்தன. பாருங்க எவ்வளவு ஒரு ஆற்றல் உடைய பெருமான் ஒரு திருவிளையாடலை செய்கிறார். இதே புன்முறுவலை சூரபன்மனை நோக்கி செய்த அவனே பொடியாகி இருப்பான். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தப்படுகிறது. ஆமா. அப்பொழுது சூரபன்மனுடைய சேனைகள் முப்புறம் போல வெந்து பொடியழிந்தன. லேசாக இவர் சிரித்த உடனே எப்படி பெருமான் சிரித்து முப்புறங்களை அழித்தாரோ அதை போல இந்த படைகளை எல்லாம் சேனைகள் எல்லாம் அசுர சேனைகள்லாம் அழிந்தன. தந்தை செய்கையை மைந்தன் செய்வது தக்கதன்றோ? இது தக்கதுதானே என்கிறார். தேவர்கள் அசுர சேனைகள் வெந்த சாம்பர் மலையை நோக்கி மகிழ்ந்து புஷ்பங்களை தூவி முருகக் கடவுளை துதித்து நின்றார்கள். தன்னுடைய சேனைகள் முழுதும் சுப்பிரமணிய கடவுளுடைய திருப்புன்முறுவலால் சாம்பராய் அழிந்து வீழ்ந்து தனித்து நின்ற சூரபன்மன் அகத்திய முனிவர் உண்டமையால் சலம் பற்றிய சமுத்திரத்தில் தோன்றும் வடவா முகாகினியை ஒத்தான். அந்த அளவுக்கு அவனுக்கு பெரிய ஒரு கோபம். வடவா முகாகினி என்றால் பல முறை சொல்லியிருக்கிறேன். கடல் நடுவிலே ஒரு உதாரணமாக ஒரு 25 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் அடியில் இருந்து உள்ள மலைகளிலே இருந்து தோன்றக்கூடிய
அந்த அக்னியானது அப்படி சூழ்ந்து இந்த நீரையெல்லாம் அப்படியே நீராவியாக்கி மேலே செலுத்தும். அதுதான் மேகங்களாக சூரியனாக வெப்பத்தால் மேகங்கள் உருவாவது அன்று இப்படிப்பட்ட அக்னி ஒன்று அங்கு எரிந்து கொண்டிருக்கும். ஒரு பெரிய செற்றத்திற்கு ஒரு பெரிய கொடுமையான ஒரு அச்சப்படத்தக்க ஒரு உதாரணமாக வடவா முகாகினியை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கோபத்தோடு நிற்கிறான் என்பதோடு இந்த இரண்டாவது பகுதியை இந்த சூரபன் வதைப்படலத்திலே நிறைவு செய்து அடுத்து நான் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே தொடர்கிறேன் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம.